பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்க. நல்லா இருக்கும் மீன். சிஎம் அவரார் பாருங்க இப்படி வானுங்க. விதவிதமான நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு. குமாட்டி கொண்டு வந்துச்சு அப்படியே. நாவல் பழத்துல சைஸை பாருங்க பாருங்க. இதில் வந்து 299 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சேஃப்டி போட்டு போகிற மக்கள் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. ஐயோ இந்த வான ஓட்டங்கள் சிறடங்களும் கடுமையான பிள்ளையா கிடக்கு. விஜயா ஓகே எல்லாம் ஒட்டகையா சுட சுட இருக்கு. சத்தம் பாருங்க பாருங்க. சின்ன கடை தான், கீழே வந்து செய்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி பாருங்க. தளபதி விஜய் அவர்களுடைய இப்பத்த இருக்கிற வீடு. அப்பா சாப்பிட்ற இடத்துல தாங்க எனக்கு. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் நிற்கிறோம். இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் கேட்ட விஷயம், நீங்கள் தம்பி சென்னையில் எங்கே நீங்கள் ரூம்கிட்ட பேரை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரூம் நல்லா இருக்குது, ஆனால் சவுண்ட் ப்ரூஃப் இல்லாதால உண்மையிலே நித்திர அடிக்கடி குழம்பி போகுது. அதாவது நான் ரெக்கமெண்ட் பண்ண விரும்பல ரூமை. நான் படுற கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது. நல்ல ரூம் எடுத்து சொன்னால் நானே உங்களுக்கு கட்டாயம் அதுண்ட டீட்டெயில்ஸ் சொல்லிக்கொள்ளுவேன். எனக்கு பிடிக்கல திருப்தி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் படுற கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுன்னு சொல்லி. அங்கே எல்லாமே ஓகே, க்ளீனாக இருக்குது, எல்லாமே ஓகே, சர்வீஸ் எல்லாமே ஓகே. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அடிக்கடி அந்த வேறு ரூம்கிட்ட கால் பண்ணுறது இல்லாமல் இந்த காதுக்கு அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்குது. சத்தங்கள் வெளி சத்தங்கள் நித்திரைய கொள்ளலாம் கிடக்கு. அது பெரிய பிரச்சனை. அதனால் வந்து நான் உங்களுக்கு ரூம்கிட்ட பேர் அதோட சொல்லிக்கொண்டே இல்லை. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டு நீங்கள் சொல்ல சொல்லி அதான் ஒரு விஷயம். சென்னையில் வெயில் கொளுத்துது. ஓகே இப்போ நாங்கள் விடிய சாப்பாடு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு A to B அடையார் ஆனந்த பவன் இங்கே வந்தாங்க. இங்கே போய் சும்மா லைட்டாக சாப்பிட்டு போவோம். நாங்கள் வந்து ரவா கிச்சடின்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணாங்க. நீங்கள் ஒரு ரவா மேலே தான் கிடக்கு. சரி சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலேயே சர்வீஸ்ன்றது உதவாது. நான் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு தான் நான் ஆர்டரே எடுக்க வந்தது. சுட சுட களியாக இருக்குது ரவை. அதுக்கு ஒரு சட்னி. இங்கிட்ட ஒரு ரவை மேலே தான் கிடக்கு. ரவையை கிண்டி ஒரு சட்னி வந்துருக்கணும். சட்னியும் கொஞ்சம் உப்பு காணாமல் கிடக்கு எங்களுக்கு. நிறைய மிளகு ரவைகளில் கேரட்டுகள் மிளகறிகள் எல்லாம் போட்டும் தாளிக்கு போட்டும் நல்லா இருக்கான. என்ன சொல்கிறது, கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி. அந்த நாங்கள் சாப்பிட நாக்கில் ஒரு இந்த அடிக்கும். அது இங்கே இல்லை, எதிர்பார்க்கல அது. ஆனால் ஓகே. மற்றது இங்கால பாருங்க ஒவ்வொரு வகையான ஸ்வீட் ஐட்டம் இருக்காங்க. விதவிதமான நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. வித்தியாசமா பாப்பா ஒரு கட்டாயம் ட்ரை பண்ணுவோம் நாங்கள். ஓகே இப்போ நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பாடு ஓகே, இங்கே தமிழ்நாட்டில் சாப்பாடு அப்படி தானே, அதோடி ஒத்துக்கொள்ளலாம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சொன்னால் சாப்பிடக்க இந்த ஒரு கதை உள்ளுக்க கிச்சனுக்கு போய் வர டோரை துறை கேட்கணும் தெரியல. ஒரு பாத்ரூம் மனம் உண்டு. அப்பா சாப்பிட்ற இடத்துல தாங்க எனக்கு அப்படியே அரைவாசி வச்சுட்டு வந்துட்டேன். மீன் இந்த ஒரு குமாட்டி கொண்டு வந்துச்சு அப்படியே சரி என்று வந்துட்டேன். A to B ஒரு ப்ரீமியமான ரெஸ்டாரண்ட். வேறு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அப்படி அப்படின்ற பரவாயில்லை. ஆனால் எப்படி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இப்படி இருக்க உண்மையிலேயே ஒரு கவலையான விஷயம். இது வந்து பெரிமேடு அந்த A to B தான். உண்மையில அதை திருத்தி கொண்டா நல்ல உண்மையிலே. இல்லாட்டி அதுக்கு தனியாக டோரை போட்டாங்க இங்கே சாப்பிட திறந்து போட்டு ஒரு 2-3 தடவை முதல் தடவை ஓகே பெருசாக தெரியல. அப்புறம் நிற்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மனம். அப்படியே வந்துட்டேன் நான். இங்கால பாருங்கள், இங்கால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷூ ஐட்டங்கள், லெதர் ஷூ ஐட்டங்கள், அந்த சப்பாத்து கடைகள் பாட்டா கடைகள் கூட இருக்குது. பாட்டாண்டை விட ஷூ ஐட்டம். இது பெரிய மேடு
பெரியமேடுன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாக அந்த நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெதர் ஷூ, லெதர் கேன் பேக் ஐட்டங்கள், சப்பாத்துக்கெல்லாம் சேல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இதில் காட்டுற முடிஞ்ச இடத்துல போய் பாருங்க. ஏன்னா இந்த விலைகளை காட்டுக்க எங்கள்ட இடங்கள்ல என்ன விலை விற்கிறாங்கன்னு சொல்லி தெரிய வரும். எங்கள்ட பொருளாதார அதை விருங்க அது வேறு கதை. இந்த இதில் பாருங்க, இதில் வந்து 299 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க சேல்ஸ் மாதிரி போட்டு. ஆனால் டஸ்ட்டுகள் இருக்குது, சில டேமேஜ் இருக்குது தான், சில நல்ல சுகமே இருக்குது பாருங்க. இதெல்லாம் 300 ரூபா இந்தியா காசா. இதில் பாருங்கள் நிறைய கடைகளில் சேல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் இது ஒரு கடை உண்டு. இதில் வந்து 499 ரூபாய்க்கு இந்த சப்பாத்துக்கள் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்க. 499 சொன்னால் எங்கள் காசுக்கு ஒரு 1800 ரூபா 2000 ரூபாய்க்குலாம் வருது. சில சில டேமேஜுகளுமே இருக்குது. இந்த இதெல்லாம் பாருங்க. அடுத்த கடையில் 599 ரூபா. எல்லாருமே சேல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு சப்பாத்து கடையில் கொஞ்சம் கூட இருக்குது பாருங்கள். லெதர் ஐட்டங்கள், இந்த லெதர் பேக்குகள் எல்லாமே கூட இருக்குது பாருங்கள். இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த செக்ஷன் ஒவ்வொரு ரோட்டுகளுக்கு ஒவ்வொரு கடையில் கூட இருக்குன்னு தானே, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் கடைகள் கூட இருக்குது. இதில் ரோட்லேயே இந்த வீடு மாதிரி வாழ்க்கையை கொண்டு போய் நம்ம பாருங்கள். நிறைய இடங்களில் பார்த்துட்டேன். ரோடு சைடில் மரத்துக்கு கீழே ஒரு வீடு மாதிரி தங்களுக்கு ஆமாம் செய்துக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் செய்யணும் பாருங்க. இங்கே பார்த்தீங்க சொன்னால் 36 பாக்ஸை ஃபீல் லைக் 40 வெயில் கொளுத்துது உண்மையிலேயே. அப்பா இந்த பாருங்க, இந்த வீதி ரூல்ஸ்ன்றது இங்கே அறவே இல்லை பாருங்க உண்மையிலேயே. இந்த இதில் 10 பேர் இருந்தால் ஒரு ஆண்டு சிக்னல் மட்டும் தான் மேலே செய்து பாருங்க. லெவட்டு சிக்னல் மட்டும், இந்த சிக்னல் ஒன்றுமே இல்லை பாருங்க. இது குறையா சொல்லையில் இது உண்மையிலே சிக்னல் கொடுத்துருக்குன்னா பின்னுக்கு வராக்கள் விபத்துக்களை செய்கிறத குறைச்சி கொள்ளலாம். ஸ்ரீலங்காவில் இப்படி இல்லை. இங்கே சிக்னல் போடுறதே குறைவு, எல்லா ரோட்டாலையும் வராங்க. ஹோட்டல் சிஎம் ஆஃபீஸில் இதுக்குள்ள இங்கே இருக்கு போல போலீஸாக நிற்கிறாங்க. ஓகே ஓகே, தமிழ்நாடு சிஎம் தளபதி விஜய் அவர்களுடைய இப்பத்த இருக்கிற வீடு என்ன பாலம்? மெரினா பீச் பாலம். என்ன படங்கள்ல பார்த்துருக்கோம். தெரி படம் இதுல எடுத்தது. தெரி படத்துல பார்த்துருக்கோம். ராஜேந்திரன் பிரிட்ஜுக்குள்ள பாருங்க அந்த சீன் தான் நீங்க எடுத்தது என்ன? ஓகே பாருங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வர பாதை தானே, அதை வந்து ஃபுல்லாக போலீஸ் தானே. ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு ஃபுல்லாக போலீஸாகலாம் நிற்கிற பாருங்க. சிஎம் அவரார் இந்த பாருங்க இப்படி வானுங்க. அப்பா வானுங்க மேலே இதெல்லாம் சிஎம் ஆஃபீஸுக்கு போகிற வண்டியில. ஓகே ஓகே, இந்த பாருங்க இவ்வளோ வானுங்க. இந்த ரோடு எல்லாமே நீட்டாக இருக்கு. இந்த சிஎம் ஆஃபீஸ் இதான் வந்து சிஎம் ஆஃபீஸ். பாருங்க. ஓகே, இப்போ வாகனம் வருது உங்களுக்கு. எனக்கு சிஎம்க்கா சிஎம் பார்க்கவா? ஓகே ஓகே பாருங்க. கோட்டை என்ன பாருங்க, முன்னுக்கு கோட்டை ஒன்று இருக்கு பாருங்க, பழைய வாழ்ந்த கோட்டை உண்டு. பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய ஒரு பந்து இருக்கிற மாதிரி ஒரு போர்ட் என்ன, போர்ட் ஆஃப் சென்னை. இங்கே பாருங்க செட்டத்தட்டு பஸ். ஹைகோர்ட் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம். ஓகே, சப்பாத்து கலதுகள் பாரிஸ் போனதுல என்எஸ்சி பேஸ் ரோடா? என்எஸ்சி பேஸ் ரோட் பூரா ஏற்றி போட்டு. ஓகே, இன்னைக்கு வந்து சப்பாத்து பார்த்தாங்க ஹோல்சேல் அந்த இடங்கள் காமிக்கலாம்.
இங்கே ஃபுல்லாக மரக்கறி ஏன்னா மரக்கறியெல்லாம் பேக்கில் கட்டி வைக்கணும். கேட்டோட நான் தூக்கி கொடுக்கலாம் ஈஸியாக. ஆனால் பார்த்து வேண்டியது அங்கே அவ்வளோ பழங்கள் தான் நிறைய பழக்கடை. வெட்டிங் கார்டு. வெட்டிங் கார்டு. ஆமாம். இது ஃபுல்லாக அந்த கப் ஐட்டம். ஒவ்வொரு ரோட்டுக்கு ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்குது. மாலை பூ ஐட்டமா? கோவில் மாலைகள் எல்லா ஐட்டமாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து இப்போ இது புக்ஸு, நோட் புக்ஸு. ஓகே ஓகே. எல்லாம் பென்னு, பேனா, பென்சில் எல்லாம். அது பக்கத்தில் ஃபுல்லாக துணியா? ஹோல்சேல் ரீட்டைல். ஓகே ஓகே. பாரிஸ் கோடர். பலாப்பழம் சாப்பிட தானே? பாருங்க சாப்பிட்றதுக்கு சுளை எடுத்து விற்கிறோம் பாருங்க. இந்த எங்கள்ட ஊரில் நாங்கள் வெட்டி சாப்பிடணும், இப்படி வெட்டி விற்க மாட்டாங்க. ரிக்ஷா நிற்குது பாருங்க. இங்கே பாருங்க உங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு பின்னியர் நேரம் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் காட்டலாம். இப்போ இங்கே ஃபுல்லாகவே பழங்க என்னென்ன காலைகள். அப்பா நாவல் பழமாண்ணா? நாவல் பழத்தில் சைஸை பாருங்க. முதல் தடவை இந்த பெரிய சைஸ் நாவல் பழம் பார்க்குறேன். ஓகே நன்றி அண்ணா. இங்கே சீத்தாப்பழம் இருக்கு. அது என்ன பழம்? சப்போட்டாவா? லிச்சியா? இது மஞ்சள் 2 லிச்சி தானே? ஓகே லிச்சிலே பாருங்க வேறு வேறு வெரைட்டி இருக்கு. இது சப்போட்டா. ஓகே பட் இது இங்கே பாருங்க ஃபுல்லாக பல கடைகள்லாம். ஆமாம் பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்க. இங்கே இது என்ன பழம் அண்ணா? அண்ணா என்ன பழம்? ப்ளம்ஸா? முந்திரி பழத்தில் சைஸை பாருங்க. இது சரியா? சரி எப்படி இருக்குண்டு. ஓகே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கடைகள்லாம் கூட இருக்குது. ஒரு சும்மா காட்டி கொண்டு போகிறேன் பாருங்க. ஒரு சில இடங்களில் விலைகளையும் கேட்பேன் மேடம். அது ஃப்ரீயாக நிற்கிறா கடை கேட்பேன் வேண்டாம் இல்லாத எங்கே கேட்கறாது. ஓகே யாரையா பார்த்து கேட்டு பார்ப்போம் என்ன ப்ரைஸ் அண்டு. கொஞ்சம் வித்தியாசமான பழங்களுமே இருக்குது பாருங்க. இந்தா அண்ணா மாதுளை என்ன விலை அண்ணா? இது கிலோவா? 1 கிலோ 450 ரூபா. பெரிய இந்தியன் மாதுளை பாருங்க. வேறு வேறு கடைகள் இருக்கு பாருங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் ஷாப்னு சொல்லியிருக்கேன். அப்படி வேறு வேறு ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கால இந்த லிச்சி வேறு டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டேன். நாளைக்கு நல்லா இருக்குது. இதுக்கு ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஷாப். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஷாப்புகள் இருக்கா. இங்கே மணிக்கூடுகள் இருக்குது பாருங்கள். ஆனால் மணிக்கூடு என்ன ப்ரைஸ் அண்ணா? இது என்ன ப்ரைஸ்? 450 450 ரூபா பாருங்கள். இந்த ப்ரைஸ் சொல்லுவீங்களா? மாம்பழம் என்ன ப்ரைஸ்? 250 கேஜி. ஆப்பிள் 300 கேஜி. எல்லாமே கேஜி தான். பெரிய ஆப்பிள் பாருங்க. ஓகே மாதுளை 320 320. மாம்பழம் 200. இது சரியா? 140 140. ஓகே மற்றது லிச்சி கேஜி 300 ரூபா. ரம்புட்டா சரி மங்குஸ்தான் 300 ரூபா. எங்கேருந்து வருது? தென்காசி. ஸ்ரீலங்காலும் இருக்குது மங்குஸ்தான். தென்காசி வந்து. நாவல் என்ன ப்ரைஸ்? 300 300. ஓகே ரம்புட்டான் 300 300. ஆரஞ்ச் 200 200. ஓகே 180. தோடையா? 150 தோடை. கிலோ எல்லாமே கிலோ எல்லாமே கிலோ பாருங்க. நிறைய பழங்கள் இருக்கு பாருங்க. செவ்வாழை 100 ரூபா கேஜி பாருங்க. மாம்பழம் வாசம் தூக்குது. ப்ளூபெரி 180. ஓகே ஓகே. ட்ராகன் 70 rupees உண்டு ஒரு பழம். ஓகே வாட்டர் ஃப்ரூட் 250. ஓகே எல்லாமே இருக்குது.
நீங்கள் என்ன பார்க்கலாம். ஓகே, நன்றி. ஓகே, உண்மையாக விலைகளை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. எல்லாமே கிலோவுக்குரிய ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ஒரு சிலது நான் அண்டை கிட்ட விட கொஞ்சம் கூட பார்க்குறாங்க. நீங்கள் 4-5 கடை ஏறி வாங்கி விலைகளை விசாரித்து பார்த்து நீங்கள் வேண்டிக்கணும். நீங்கள் அப்படியே பாருங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ், அதாவது லைட்டுகள், எலக்ட்ரானிக்ஸ் அந்த பொருட்கள் எல்லாமே இங்கே விற்கணும் பாருங்க. சும்மா அவங்கள காட்டி கொண்டு போகிறேன் பாருங்க. இந்த ஃபுல்லாக மீனுங்க, இந்த ரோட்டே மீனுங்க. விரவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோத்துக்கு நிறைய கடைகள், நிறைய வித்தியாசம் லைட் எல்லாம் போட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, மற்றது இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பொம்மை குட்டிகள், இந்த பாக்ஸ் ஐட்டங்கள் அதுகள் எல்லாமே இருக்குது. ரீட்டெயில், ஹோல்சேல் எல்லாமே இருக்குது பாருங்க. எங்களை இந்த கார்லாம் 9,000 ரூபா. தொப்பிக்கன்னு சொல்லி தனி கடைகள் இருக்குது. எல்லாமே இதுக்குள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. நிறைய கடைகள், எந்த கடையில் காட்டுன்னு தெரியாது. சும்மா உங்களுக்கு மேலோட்டமாக அப்படியே காட்டிட்டு போகிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும் இல்லை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வீடியோஸ் நான் கொடுத்து நம்பிக்கையில் காட்டுறேன். இங்கால பாருங்க, இங்கால ஆமாம் அந்த இதே மினுங்குது பாருங்க. இங்கால கோயில் சாமான்கள், தட்டுகள், அப்படி ஐட்டங்கள் இருக்கு. இங்கால ஃபோன் அடிச்சு அடிக்கிறாங்கல்ல அப்பா. இதில் பாருங்க ஃப்ரீயாக ஒரு விஷயம் குடிக்கணும். இந்த ஜூஸ் போகிற மக்கள் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த லிச்சி பழம் அதே டேஸ்ட் தான். எதுக்காக கொடுக்குறீங்க? கோயிலுக்கான. ஓகே, சரி சரி சரி. ஜூஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா? ஓகே ஓகே பாருங்க. 2500 கிளாஸ் பாருங்க. இந்த கோயில் ஒன்று பாருங்க. இதுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வச்சு ஜூஸ் ஐட்டங்கள்லாம் போகக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. தெரியுமா ஸ்ரீலங்கா? ஓகே ஓகே, இல்லை இல்லை ஒன்று ஓகே. கடைசியாக காய்ச்சி நாங்கள் காய்ச்சிட்டு எந்த நாடு கேட்டீங்க, எந்த ஊரண்டு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கான்னு சொல்லி அந்த என்னொன்று கொண்டு போங்கன்னு சொல்லி என்னோட வந்துடலாம். சரி வச்சு கொடுப்போம். பிறகு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதால் கொஞ்சம் இன்றைக்கு ஓஞ்சிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம். இல்லாட்டி பரபரப்பாக இருக்குது சென்னை. உண்மையிலேயே வீதியில் இந்த வெள்ளக்கோடு இருக்கு தானே, வெள்ளக்கோட்டுக்கு உள்ளுக்க அங்கால எங்களோட நடைபாதை இடத்துக்கு நடந்தால் கூடி சில பேர் கொண்டு வந்து பைக் இடத்துக்கு விடுறாங்க. எல்லா இடமும் ஒரு சில இடங்களுக்குல ஐயோ இந்த வாகன ஓட்டங்கள் சில இடங்களில் கடுமையான பிள்ளையாக கிடக்கு. மற்றபடி ஓகே, எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் இதாக செய்கிறாங்க, பாசமாக செய்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. அது ஒரு நல்ல விஷயம் உண்மையிலேயே. விஜயா வார டைமா? ஓகே, சிஎம் வாராருன்னு சொல்லி போலீஸ் எல்லாரும் வேறுங்க குறிப்பிட தூரத்துக்கு நிற்கிறேன். போராட்டம் நடக்குதுண்ணே, போராட்டம் நடக்குது வேணுங்க. என்னத்துக்கு? வேலை இல்ல போராட்டம் பாருங்க. இங்கேயுமே அந்த கேட்குறீங்க, அதுதான் போலீஸ் ஆக்கிரமில் நினைக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் மவுண்ட் ரோட்டில் நிற்கிறோம் பாருங்க. இதில் வந்து பன் பட்டர் ஜாம் அதுக்குன்னு சொல்லி கடை ஒன்று இங்கே பாருங்க. எவ்வளோ மக்கள் அப்பா! இந்த பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றதுக்காண்டி எவ்வளோ மக்கள் இருக்காங்க. சரி நாங்களும் இருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். பன் பட்டர் ஜாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 66 ரூபா, மட்டன் சமோசா 80 ரூபா வேணுனாங்க. சரி இதை கொண்டு எங்கே கொடுக்குறது? இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் பாருங்க. இதில் நிறைய மக்கள் இந்த இது சாப்பிட்றதுக்கு நினைக்கிறேன் ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னவங்க. சரி நாங்கள் இருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். சாப்பிட
ஓகே தேங்க்யூ. பாருங்க இதில் வந்து ஒரு பனிஸ் ஒன்று இருக்குது எங்கள் சைடு மாதிரி உங்களுக்கு பட்டரும் ஜாமும் வச்சுருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சமோசா மட்டன் சமோசா சாப்பிட்டு பார்ப்போம். இது 4 பீஸ் வந்துருக்குது பாருங்க. சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு பனிஸை 4 வட்டி தந்துருக்குறாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது மனஸ். இந்த எங்கே மாஹரனும் ஜாமும் சேர்ந்து அப்படி இருக்கும், அதே டேஸ்டாக இருக்கும். நல்லா இருக்கும் மீன். இந்த மட்டன் சமோசா சுட சுட இருக்கு, சத்தத்தை பாருங்க. கட்டி கேட்க இந்த மட்டன் ஃப்ளேவர் தெரியுது, அப்படியே சரியான சூடாக இருக்குது. ஒரு சோஸ் ஆயுதம் ஒன்று வந்துருக்காங்க, சட்னி மாதிரி. புதினா சட்னி மாதிரி உண்டு. மட்டை வந்து உங்களுக்கு இந்த மட்டன் பீஸ் உண்டு இல்லை, எல்லாம் அரைச்சி போட்ட மாதிரி தான் கிடக்கும் பாருங்க. ஏன் கொஞ்சமாக பட்டர் மனசுல சாஃப்டாக இருக்குது. எக்ஸ்கியூஸ். நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டோம். உண்மையிலே எங்கள்ட ஊரில் சாப்பிட்ற பனிஸ் மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. அதை விட ஒரு அந்த ஜாமுன்ற டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்குது. அதை அவ்வளோ தான் இருக்குது. ஆனால் அதுக்கான இவ்வளோ மக்கள் பாருங்கள். அது தவிர சமோசா சொல்லி அவனும் வேறு மாதிரி இருந்துச்சு. குட்டி குட்டி சமோசா 4 வந்துச்சு. அதுவும் குறிப்பாக ஒரு காரசாரமான அப்படி இல்லை, அந்த லைட்டான ஒரு மசாலா ஃப்ளேவரோட சுட மட்டன் பீஸை நான் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி குட்டி பீஸை தான் வந்தது, கடிபடுற அளவுக்கு இல்லை. எனக்கு 4 சமோசாக்கே மேலே இல்லை, அப்படி ஒன்றுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு சமோசாவும். எனக்குமே பண்ணை விட சமோசா பிடிச்சிருந்தது. வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் பிலால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியிலே இருக்குது. நான் பிலால் ரெஸ்டாரண்ட் தான் அதை நினைக்கிறேன். அப்படியே முன்னு பாருங்கள், இந்த பில்டிங் வந்து நாங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்போம், இந்த LIC என்று சொல்லி அந்த பில்டிங் தான். சரி எப்படியே போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நிறைய மக்கள் நிற்கிறாங்கன்னு என்னத்துக்குன்னு சொல்லி தெரியல பாருங்க. சாரி கிரேவ் சொல்லி ஒரு கடை உண்டு. என்ன விஷயம் உங்களுக்கு இருக்குது போய் பார்ப்போம். சரி நினைக்கிறேன் சத்தியமாக தெரியும் எங்கள் ஐடியாவில் என்ன கடைன்னு சொல்லி. பாருங்க சின்ன கடை தான், கீழே வந்து செய்கிறாங்க, மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி பாருங்க. சரி இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு. 303 ரூபா வந்துருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறோம் அப்படியே பாருங்க. எங்கான இது வந்து இந்த LIC அதுக்கு நேராக முன்னுக்கு இதில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் LIC மெட்ரோன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இருக்குது. மற்றது நான் இங்கே இன்னொரு விஷயம் நோட் பண்ணான்னு பாருங்கள். கூட சென்னையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாம் வரையினம் சாப்பிடினா போயினோம். அந்த அப்படி தான் நாங்கள் எல்லாம் அங்கே ரெஸ்டாரண்ட் போனால் கொஞ்சம் இருந்து காய்ச்சி பேசி அப்படிலாம் தான் வந்தோம். நீங்கள் அப்படி இல்லை, உடனே வராங்க சாப்பிட்றாங்க போகிறாங்க. அந்த அப்படி இந்த பிஸி லைஃபாகவே இருக்குது. மற்றது அந்த என்ன சொல்கிறது பெரிய ஆடம்பரம் பண்ணி எதிர்பார்க்குறாங்க இல்லை, சாதாரண ஆடையிலே 2 சாப்பிட்டு போயினோம். அப்படி தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது லைஃப் எல்லாமே. அதை உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். மற்றது மேலேயும் பாருங்க, மேலேயும் வந்து கதிரை எழுதலாம் போடல, சம்மானம் கட்டி தான் இருந்து சாப்பிடணும் பாருங்க. ஓகே நாங்கள் வேண ஐட்டம் வந்துட்டு பாருங்க. ஓகே நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். என்ன பார்த்தா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே ஆஹா ஓஹோன்னு சொல்ல மாட்டேன், ஓகேயாக இருந்துச்சு. மற்றது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் கூடவே இருந்துச்சு பீஃபை விட. மற்ற அந்த பீஃப் பீஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், அந்த பர்கர் கடைக்கு வேறு பெட்டி உண்டு, அதை பிச்சு போட்டு அப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த எடுக்க கரண்டியால் இலவசி கரண்டியே போகுது.
அது ஒரு பிரச்சனை. மற்றபடி ஓகே, டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இருந்தது. 10க்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் நான் இதுக்கு. கொஞ்சம் ஓகே, கேர்சாரமாகவும் இருந்தது, ஒரு நாக்கு இதமாக இருந்துச்சு உண்மையிலேயே. சரி, அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு சென்னை மெரினா பீச்சுக்கு வந்தாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். அப்படியே முன்னுக்கு பாருங்க, அப்பா மட்டும் எங்களை ஃப்ளைட் போகுது பாருங்க, தெரியுதா? அப்படியே ஃப்ளைட் போகிறது எல்லாமே தெரியுது. உங்களை ஃபுல்லாக வாகனங்கள் தான், அவ்வளோ மக்கள். அது ஞாயிற்றுக்கிழமை சொல்லி வேலை இல்லை. பார்ப்போம் என்னென்ன விஷயம் நடக்குது. இவ்வளோ தூரம் ஃபுல்லாக சுற்றி காட்டலாம் என்னால், அதை இப்போயே சொல்லிக்கொள்றேன். சும்மா ஒரு சில இடத்துக்கு போய் பார்த்துக்கொள்வோம். பாருங்க, இதில் வந்து கடைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நிறைய கடைகள் இருக்குது, குட்டி குட்டி கடைகள். பாருங்க என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி சும்மா வேணுட்டாங்க பார்த்துக்கொள்வோம். அது ஏதோ விட்டரி மாதிரி அவிக்கணும். இதுக்கெல்லாம் கிரிக்கெட், பேட்மிண்டன், சாடம் நடக்குது. குதிரை சவாரி இருக்குது, சின்னாக்களுடைய கேம்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து கன் சொல்கிறது நம்ம படங்களில் பார்த்துருக்கோம். எவ்வளோ? 50. இதுதான் கன். ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்து நாங்கள் வின் பண்ண பெருசு இருக்கா, கிஃப்ட் இருக்கா? இல்லை, சும்மா ஓகே. இங்கே பாருங்க, மீன். எத்தனை புல்லட்? 10. எடுங்க பார்ப்போம். சரியா? சரிதானே? ஓகே, 1 பேலன்ஸ் 5. இன்னும் 5 இன்னும் 5 இருக்கா? எனக்கு என்ன அதிர்ஷ்டம் இல்லாம நிறைய இருக்கு. ஓகே, அங்க அம்மா சுத்துற வரைக்கும் மாச்சி ஊத்து. இதான் பொறுப்பா விட்டாச்சு, உள்ளட்ட போட்டுத்தாங்கண்டு. ஓகே, எல்லாம் ஒட்ட கையலாம். ஓகே, எத்தனை பேலன்ஸ் பண்ணா லாஸ்டா? ஓகே, எதுக்கு சுர, எதுக்கு சுர பாருங்க. அப்படி இங்கால பாருங்க, சின்னாக்கள் பெரிய ஆக்கள் இருக்குண்ணே இதில் பாருங்க. இப்படி இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலூன்கள் எல்லாமே இருக்குது, உடைக்கலாம். அதில் கிஃப்ட் ஒன்றும் இல்லை, சும்மா அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு செய்து பார்க்கலாம். பட் இங்கே சின்னாக்கள்கிட்ட வாகனங்கள் நிற்குது பாருங்க, குதிரை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி நீட்டுக்கு இந்த குதிரை சஃபாரி எல்லாமே இருக்குது. அங்கே என் குடும்பம் குடும்பமாக இருந்து ஓய்வு எடுக்கிறாங்க, நல்லா இருக்கு உண்மையிலேயே. இப்போ நான் நிற்கிறது லைட் ஹவுஸ் பக்கத்தில், அங்காலேயுமே இடம் இருக்குது, அங்கேயும் போகலாம். பார்ப்போம். உங்களை பாருங்க, உங்களுக்கு வந்து 2 சுற்றினோம். அப்பா நல்லா இருக்கு பாருங்க. பெரிய கிழமை இருக்கலாமே எனக்கு பாருங்க. உங்களை பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன கடைகள்லாம். மாம்பழத்தை எப்படி வெட்டிச்சிருக்காங்கன்னு சொன்னேன், வடிவாக இருக்கு. எங்களுக்கு கச்சான் அவைச்சி குடிக்கணும். நாங்கள் எல்லாமே சின்ன சின்ன கடைகள், ஏன்னா நிறைய மக்கள் வரதால இங்கே எனக்கு பிஸ்னஸ் ஓடுது. பாருங்க, பழங்கள் வெட்டி இங்கே வச்சிருக்கீங்கன்னா பாருங்க. அக்கா பழங்கள் வெட்டி 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 கொடுத்துருக்கா.